ஹே ஃபோக்ஸ், இன்னைக்கு நம்ம டியோடாப்பில் வாங்கின இந்த டார்ச் லைட் இதோடைய அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இதை ஓப்பன் பண்ணிக்கலாம். சரி, ஓகே, வாங்க இப்போது இந்த டார்ச் லைட்டோட ரிவ்யூ பார்த்துக்கலாம். ஸோ இந்த டார்ச் லைட்டில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த டப்பா எடுப்போம். ப்ராடக்ட் டிஸ்கிரிப்ஷனில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஏபிஎஸ் பிளாஸ்டிக்கில் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் வியர் ரெசிஸ்டன்ட், நான் ஸ்லிப் கொஞ்சம் கையில் நல்லா பிடிச்சிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹை பிரைட்னஸ் ஓஎஸ்எல் அண்ட் சிஓபி எல்இடி. ஓகே. சர்வீஸ் லைஃப் வந்து 1 lakh hours. ஓகே. பில்ட்இன் லார்ஜ் கெப்பாசிட்டி லித்தியம் பேட்ரி இருக்குது. வித் பேட்ரி இண்டிகேட்டர் ஃபங்க்ஷனும் இருக்குது. ஸோ இங்கே இண்டிகேட்டர் ஃபங்க்ஷன் இருக்குது. 25%, 50%, 75%, 100%. இதில் பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு இந்த எல்இடி லைட் எரியுதா, ப்ளூ கலர் லைட், அதனால் இது எவ்வளோ பேட்ரி இருக்குதுன்னு நம்ம பார்த்துக்கலாம். ஓகே, அதை பற்றி ஒன்றும் இல்லை. ஸோ அடுத்தது யூஎஸ்பி ஃபாஸ்ட் சார்ஜிங், ப்ராடக்ட்ஸ் வித் டெய்லி லைஃப், வாட்டர் ப்ரூஃப், அவுட்டோர் ரெயின் லைட், வெளில மழை பெஞ்சாலும் இதை யூஸ் பண்ணலாங்கிறாங்க, வாட்டர் ப்ரூஃப்னு சொல்லியிருக்காங்க. சரி, பார்த்துக்கலாம். இது வந்து ஆக்சுவலாக ரிட்டர்ன்லாம் போட முடியாது, இது டியோடாப்பில் வாங்கினது. இது லூமினஸ் ஜாஸ்தி இருக்கிற லைட்டாம், அதனால் கண்ணுக்கு நேராக அடித்து பார்க்காதீங்க அப்படின்ட்டு வார்னிங் போட்டிருக்காங்க, ப்ரிகாஷன் போட்டிருக்காங்க. ஹை டெம்பரேச்சர் அண்ட் ஃபயர் சோர்ஸ் கிட்ட பக்கத்தில் வைக்கணும். ஓகே. நெருப்பு, சூடான இடம், இதுக்கு பக்கத்துலலாம் இந்த லைட் வைக்கக்கூடாது. ஏன்னா உள்ளே வந்து லித்தியம் பேட்ரி இருக்குது. ஸோ இந்த லைட்டை சூடான இடங்களில் வைக்கக்கூடாது. மழை பெஞ்சிட்டு இருந்தாலும் இதை யூஸ் பண்ணலாம். ஹேண்டில் நல்லா க்ரிப்பாக இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுத்துருக்காங்க. ஒரு இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க, பேட்ரி இண்டிகேட்டர். 4 லைட் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இது எத்தனை வாட்ஸ், இந்த லைட்டோடைய கெப்பாசிட்டி என்ன அப்படிங்கிறது பார்க்கலாம். ஏதாவது இருக்கான்னு பார்ப்போம். சிஓபி லைட், இது சிஓபி லைட்டுன்னு கொடுத்துருக்காங்க. இங்கே ஸ்விட்ச் இருக்குது. இது வந்து ப்ரெஸ் டைப். ஒரு டைம் ப்ரெஸ் பண்ணோம்னா சிங்கிள் பீம் லைட் அடிக்கும். சிங்கிள் பீம்னா 4 லைட்லேயும் ஒரே ஷாட்டில் லைட் இருக்கும். அடுத்தது கொஞ்சம் டிம்மாக அடிக்கும். அதுக்கு அடுத்தது பிளிங்கிங். அதுக்கு அடுத்தது இந்த கரண்ட்டு போச்சுன்னா ரூமில் யூஸ் பண்ணுறதுக்காக இந்த லைட்டு. ஸோ இதில் வந்து மொத்தம் 4 மோடு இருக்குது. ஓகே, வாங்க இதை வந்து இப்போது வெளியில் இருட்டில் அடித்து பார்க்கலாம். நம்மக்கிட்ட இப்போ நம்ம அப்படியே இந்த செட்டப்பை வெளியில் தூக்கிட்டு போகிறோம். இப்போ நம்ம வந்து இது மாடியோட எட்ஜு, மாடியோட எட்ஜுக்கு வந்தாச்சு. நம்ம அப்படியே ஆப்போசிட் டைரக்ஷனில் இந்த மாடியோட லென்த் பார்த்திங்கன்னா இங்கேருந்து அந்த இடம் தெரியுது இல்லையா, லைட் போடுறேன், இந்த இடம் வரைக்கும், அதாவது தெரியுறேன்னா ஓகே, இவ்வளோ லென்த், அதாவது 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18. இது வந்து ஒரு 30 அடி இடம், 30 அடி லென்த்து. அதனால் நம்ம இப்போ இந்த லைட்டை வந்து ஆன் பண்ணி செட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இங்கேருந்து செக் பண்ண போகிறோம். கரெக்டாக நான் கேமரா கிட்டே இருந்து வைக்கிறேன். ஓரளவுக்கு நல்லா தெரியுதா? அங்கே ஒரு பாட்டில் வச்சுருக்கேன், இங்கே வந்து இது வச்சுருக்கேன். ஸோ அங்கே வந்து ஒரு 100 அடி, இப்போ வந்து 30 அடி டிஸ்டன்ஸில் இருக்கும். இப்போ நான் என்ன பண்ணுறேன், கொஞ்சம் மூவ் பண்ணி இந்த பக்கத்தில் ஒரு தென்னை மரம் இருக்குது, அந்த எவ்வளோ தூரத்துக்கு லைட்டு அந்த தென்னை மரம் வரைக்கும் நல்லா கொஞ்சம் வேறாகவும் தெரியுது. ஸோ ஓகே, இப்போ இங்கேருந்து நம்ம பீம்
மேலே அடிக்கிறோம், மேலே போகுது. இப்போ அங்கே ஒரு பில்டிங் தெரியுது, அங்கே அந்த பில்டிங்கில் அடிக்கலாம். ஓகே, போகுது, அது வரைக்கும் தெரியுது. இப்போ அந்த இடத்துல வரைக்கும் தெரியுது, நமக்கு கொஞ்சம் நல்லா தெரியுது. இப்போ இங்கே தெரியுது. ஓகே, லைட் இஸ் ஓகே. இப்போ நம்ம இந்த இடத்துல அடிக்கிறோம். இப்போ இங்கே கொஞ்சம் இது லோ பீம், இது கொஞ்சம் ஹை பீம். ஹை பீமில் இந்த பிளிங்கிங்கு. அப்புறம் இப்போ இந்த இடம், இந்த டார்ச் லைட், இந்த சைடு டார்ச் சைடில் ஒன்று இருக்கு இல்லையா, அந்த லைட்டு. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், மறுபடியும் இப்போ அங்கே வந்து ஒரு இது இருக்குது, அந்த டோர் வரைக்கும் அங்கே நல்லா தெரியுது. ஓகே, எதிர்த்த மாதிரி ஒரு பில்டிங்கில் ஒரு டோர் இருக்குது, அது வரைக்கும் எனக்கு நல்லா தெரியுது. கேமராவில் தெரியுதான்னு தெரியல. ஸோ இது வந்து நல்ல ஒரு பிரைட்னஸ் பரவாயில்ல தான், லூமினஸ் நல்லா தான் இருக்குது. ஸோ ஜெண்டா மாதிரி இப்படி ஃபேஸில் அடித்து பார்ப்போம், தெரியுறேன்னா ஜெண்டா. ஓகே, ஸோ ஓகே, இது நல்லா தான் இருக்குது. ஒரு நார்மல் யூஸ்க்கு இங்கே வெளியில் எங்கேயா ட்ராவல் பண்ணுறோம் அப்படிங்கும்போது கண்டிப்பாக இது யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து இந்த லைட்டு நல்லா தான் இருக்குது. இதில் இப்போ 100% லைட்டு இது கொடுத்துருக்காங்க, சார்ஜ் பண்ணி தான் வந்திருக்கு லைட்டு. அதனால் 100% பேட்டரி இருக்குது. அதனால் இப்போதைக்கு நம்ம சார்ஜ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம இங்கே வெளியிலேருந்து லைட்டை அதிகமாக போட்டுருக்கிறதுனால இதோடைய இந்த ஒப்பாசிட்டி இது இருக்கு இல்லையா, லூமினஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. நம்ம டைரெக்டாக கண்ணில் பார்க்குறோம் அப்படின்னா கொஞ்சம் லூமினஸ் ஜாஸ்தி தான் இருக்குது, நல்ல பிரைட்னஸ் இருக்குது. ஒரு நார்மல் யூஸ்க்கு இது யூஸ் பண்ணலாம். இதோடைய ப்ரைஸ் நான் வந்து மேலே போடுறேன், செக் பண்ணிக்கோங்க. வேணுங்கிறவங்க லிங்க் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், வாங்கிக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்போ இது வந்து ஆஃப் பண்ணி வச்சிடும். ஆனால் என்னன்னா உள்ள இந்த இடத்துலலாம் கொஞ்சம் ஸ்க்ராச்சஸ் இருக்கிற மாதிரி இருக்குது. இந்த லைட்டோடைய மேலே ஒரு லைட் கொடுத்துருக்காங்கல்ல, இது கிளாஸ் கொடுத்துருப்பாங்கல்ல, அதில் வந்து ஸ்க்ராச்சஸ் மாதிரி இருக்குது. இது என்னன்னு கஸ்டமர் கேர் கூப்பிட்டு கேட்கணும். ஓகே, இப்போ இவனை வந்து நம்ம மறுபடியும் உள்ளே வச்சிடலாம். வேணுங்கிறப்ப எடுத்துக்கலாம், எடுத்து யூஸ் பண்ணலாம். ஓகே ஃபோர்ஸ், பாய். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.